Taste the Daily. அண்மை செய்தி. சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த நாளையொட்டி சேலம் நெடுஞ்சாலை நகரில் அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய 265வது பிறந்த நாளை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட மன்னர்களில் மிக முக்கியமானவரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருவர். 1760ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது 30 வயதில் பாளையக்காரராக முடிசூடினார். ஆங்கிலேயர்களுடைய வரி வசூல் செய்வதை எதிர்த்து போரிட்ட அவர் பல்வேறு போராட்டங்களில் ஆங்கிலேய படைகளை பின்வாங்க வைக்க அவர் முக்கியமான ஒரு போரினை பல்வேறு கட்டங்களில் தமிழர்களுக்காக செய்திருக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த பிடித்த ஆங்கிலேயர்கள் 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கயத்தாரிலே அவரை தூக்கிலிட்டு கொன்றார்கள். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த தினத்தன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மரியாதை செய்வது வழக்கமான ஒரு நிகழ்வு. அதனுடைய அடிப்படையில் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய 265வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட கட்டபொம்மனுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நினைவு கூர்ந்தது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.